ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி கேரமல் புட்டிங். நல்ல டேஸ்டியான ஜூஸியான கேரமல் புட்டிங் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். புட்டிங்னே தேவையான ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு நல்லா அருகெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பாக்ஸ் ஷேப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ப்ரெட்டெல்லாம் நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அரை லிட்டர் பால் சேர்த்திக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பால் சேர்த்து விட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை. பாருங்கள், முட்டை சேர்த்தியாச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இனிப்புக்கு தேவையான சுகர் 10 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ புட்டிங்னு கேரமல் ரெடி பண்ணலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது பாருங்கள். கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கேரமல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஊற்றி வச்சு நல்லா சூடாறட்டும். பாருங்கள், நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச ப்ரெட்டு, முட்டை எல்லாமே சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு ஒரு இட்லி சட்டி எடுத்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு மூடியை போட்டு 30 நிமிஷம் விட்டுக்கோங்க. பாருங்கள், 30 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. குத்தி பார்த்துக்கோங்க, ஒட்டவே இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அருகெல்லாம் நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. தட்டி விட்டு பாருங்கள், சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.